தமிழ்நாட்டை போலவே இன்று கேரளா, அசாம், மேற்கு வங்க மாநிலத்தின் வெற்றி நிலவரங்களும் என்ன என்பதனை நாம் பார்க்கிறோம். மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா முன்னிலை பெற்றிருக்கிறது. 191 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 97 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் வெறும் ஒரே ஒரு இடத்தில்தான் முன்னிலை பெற்றிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தின் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையும் இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அதில் பாஜக பெருவாரியாக 191 இடங்களை பெற்றிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 97 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் வெறும் ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இது மேற்கு வங்க மாநிலத்தின் நிலவரம். தமிழ்நாடு போலவே புதுவை, கேரளா, அசாம், மேற்கு வங்க மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளும் இன்றைக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் மேற்கு வங்கத்தில் முன்னிலை நிலவரம் என்ன என்பதனை பார்க்கிறோம். பாஜக 191 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 97 இடங்கள். காங்கிரஸ் வெறும் ஒரு இடத்தில்தான் முன்னிலை பெற்றிருக்கிறது. அடுத்ததாக கேரள மாநிலத்தின் முன்னிலை நிலவரம் என்ன என்பதனை நாம் பார்க்கிறோம். காங்கிரஸ் 100 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. இடதுசாரி கட்சிகள் 34 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. மற்றவை 2. பாஜக 2 தொகுதிகள், பிற கட்சிகள் 4. கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்றுதான் கணித்திருந்தார்கள். இந்நிலையில் கேரளாவில் காங்கிரஸ் 100 தொகுதிகளை வென்றிருக்கிறது. இடதுசாரி 34 தொகுதிகளை வென்றிருக்கிறது. பாஜக கூட்டணி 2 தொகுதிகள், பிற கட்சிகள் 4. அடுத்ததாக அசாம் மாநிலத்தின் முன்னிலை நிலவரத்தை பார்க்கிறோம். பாஜக 99 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 23 இடங்களில் முன்னிலை, பிற கட்சிகள் 4 இடங்களில் முன்னிலை. இந்த முறையும் அசாமில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்றுதான் கணிக்கப்பட்டிருந்தது. அதேபோல 99 இடங்களில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. 100 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி.